வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் ஃபுல் டெஸ்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோவை பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்குறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை வந்து நம்ம டெலகிராமில் தான் போடுறோம். இது வரைக்கும் யாரும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டெலகிராமில் போட வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முல்லைப்பாட்டு தான். ஓகேங்களா, எத்தனை அடி அப்படின்னா 103 அடிகளை கொண்டது. செகண்ட் கொஸ்டின், தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. ஓகே, தேர்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது கருத்துளையிலிருந்து ஒரு கட்டத்தில் கதிர்வீச்சும் அணு துகள்களும் கசியத் தொடங்கி இறுதியில் கருத்துளை வெடித்து மறைந்துவிடும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறானது. ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஸ்டீஃபன் ஹாக்கிங் அடுத்த தலைமுறை பெருவெடிப்பு கோட்பாடு உள்ளிட்ட தொலைக்காட்சி தொடர்களில் பங்கேற்றார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா, இந்த தொடர்கள் எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் பங்கேற்றார். கூற்று 2, ஸ்டீஃபன் ஹாக்கிங் போயிங் 727 என்ற விமானத்தில் பூஜ்ய ஈர்ப்பு எதிர்விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. பூஜ்ய ஈர்ப்பு விசை பயணத்தை மேற்கொண்டு எடையற்ற தன்மையை உணர்ந்தார். ஓகேங்களா, ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், ஸ்டீஃபன் ஹாக்கிங் இங்கிலாந்து மருத்துவமனையில் எந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1963ஆம் ஆண்டு அனுமதிக்கப்பட்டார். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பரிபாடல் தான் பண்ணோடு பாடப்பட்ட ஒரு நூல். செவன்த் கொஸ்டின், சிறிய வயதில் இந்த மரத்தில் தான் ஊஞ்சல் கட்டி விளையாடுவோம் என்பது எந்த வலுவமைதி ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பி கால வலுவமைதி ஆகும். ஓகே, எய்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலப்பேரி மாறன் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. அது என்ன பட்டப்பெயர் அப்படின்னா அவரோடது சீவல மாறன் அப்படிங்கிறதா அவருடைய பட்டப்பெயர். ஓகேங்களா, ஓகே. கூற்று 2, காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் காசி காண்டம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே, 9th கொஸ்டின், வரகரிசி சோறும் வலுதுணங்காய் வாட்டும் முறமுறவென புளித்த மோரும் என்ற ஔவையார் பாடல் வரிகள் எதை பற்றி கூறுது அப்படின்னா ஆப்ஷன், அதாவது இந்த 9th கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை தான் இந்த பாடல் வரிகள் சொல்லுது. ஓகே, 10th கொஸ்டின், செல்வன் இளவேலன் இந்த சிறுவயதிலேயே விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்திருக்கிறார் என்பது எந்த வலுவமைதி ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் டி பால் வலுவமைதி ஆகும். ஓகே, 11th கொஸ்டின், கூத்தராற்று படை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது மலைபடுகடாம் அந்த நூல் தான் கூத்தராற்று படை அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகே, 12th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பதை குறிக்கும் சீன கல்வெட்டு இன்றும் சீன நாட்டின் சூவன்சவ் என்னும் துறைமுக நகரில் உள்ள கோயிலில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அதாவது என்ன கல்வெட்டு இருக்குது அப்படின்னா சீன கல்வெட்டு கிடையாது, தமிழ் கல்வெட்டு தான் என்ன இருக்குது, சீன நாட்டோட சூவன்சவ் அப்படிங்கிற அந்த நகரத்தில் வந்து இருக்குது. ஓகே, கூற்று 2, இக்கோயிலில் சேரர் கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. இங்கே என்ன அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சோழர் கால சிற்பங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஓகே. அப்போ இந்த 12th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். என்ன அப்படின்னா கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே, 13 கொஸ்டின், சொல்லும் பொருளும், அதாவது இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 3, 4, 2, 1 இதுதான் இதற்கான ஆன்சர். வேவை அப்படின்னா வெந்தது அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். நனந்தலை அப்படின்னா அகன்ற அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர்.
ஓகே. 14 கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 தலையில் செம்பு நிற்கும் அளவு எடையை ஏற்றுவதற்கு செம்பில் மணலையோ புழுங்க அரிசியையோ நிரப்புகின்றனர். அதாவது இந்த கரகாட்டத்தில். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசி வராது. என்ன அரிசி வரும் அப்படின்னா பச்சரிசி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து நிகழ்த்தும் கரகாட்டத்தில் சில நேரங்களில் பெண் ஆண் வேடமிட்டு ஆடுவதும் உண்டு அப்படிங்கிற இந்த கூற்றும் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது ஆண் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் பெண் வேடமிட்டு ஆடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 15 கொஸ்டின் கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 மயில் வடிவுள்ள கூட்டுக்குள் ஒருவர் தன் உருவத்தை மறைத்து கொண்டு ஆடும் ஆட்டம் மயிலாட்டம் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2 நாகசுரம் இசைக்க காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர் அப்படிங்கிறது இந்த மயிலாட்டத்தில் இந்த கூற்று வந்து தவறு. நாகசுரம் இசை அல்ல. ஓகேங்களா? நையாண்டி இசை தான். நையாண்டி மேளம் இசைக்கத்தான் காலில் கட்டப்பட்டுள்ள சலங்கையை ஒலிக்க மயிலின் அசைவுகளை ஆடி காட்டுவர். அப்போ இந்த 15 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 16 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா? கூற்று 2 மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள மூங்கிலை பொருத்தி பலகையில் குச்சியை அரைவட்டமாக இணைக்கின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அதாவது காவடி ஆட்டத்தில் வந்து மரத்தண்டோட இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள மூங்கிலை அல்ல குச்சியை தான் பொருத்துவாங்க. மூங்கில் அல்ல பலகையை பொருத்துவாங்க. அரைவட்டமாக இணைக்கிறது எது அப்படின்னா மூங்கிலை இணைப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்படி சேஞ்ச் ஆகித்தான் வரும். அப்போ இந்த 16 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் டி புலியாட்டம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 18 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. சேவை ஆட்டத்தை இசைசார்பு கலையாகவும் மரபு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று 2 சேவை ஆட்ட கலைஞர்கள் சேவை பலகை, சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டே ஆடுகின்றனர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். ஓகே. 19 கொஸ்டின் வன்மை இல்லை யோர் வறுமையின்மையால் திண்மை இல்லை நேர் செரு நரின்மையில்லையால் என்ற வரிகள் எந்த காண்டத்தில் இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாலகாண்டத்தில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே. 20 கொஸ்டின் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்க. இதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி பண்டி அப்படின்னா படுதல் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தராது. வயிறு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே. அடுத்து வந்து 21 கொஸ்டின் சா கந்தசாமி எந்த புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி சாயாவனம் அப்படிங்கிற அந்த ஒரு புதினத்தால் எழுத்துலகில் பெரும் புகழ் பெற்றார். ஓகே. 22 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. இதில் தவறாக பொருந்தியுள்ளது எது அப்படின்னா ஆப்ஷன் சி மருதம் அப்படிங்கிறது மணற்கிணறு அப்படிங்கிறது தான் தவறாக பொருந்தியுள்ளது. ஓகே. அடுத்து வந்து 23 கொஸ்டின் முன்பனி காலம் எந்த நிலத்துக்குரிய பெரும்பொழுது ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது. குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுதுகளில் குளிர்காலம் வரும், முன்பனி காலம் வரும். ஓகே. 24 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 இதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது குறிஞ்சி அப்படிங்கிறது கிழங்கு அகழ்தல் அப்படிங்கிற அந்த ஒரு தொழில் அங்கே நடக்கும். அதே போலவே பார்த்திங்க அப்படின்னா முல்லையில் வந்து நிறை மேய்த்தல் அப்படிங்கிற அந்த ஒரு தொழில் நடக்கும். மருதத்தில் பார்த்திங்க அப்படின்னா களை பறித்தல் அப்படிங்கிற அந்த ஒரு தொழில் நடக்கும். நெய்தலில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் இந்த தொழில்கள்லாம் நடக்கும். ஓகே. இது இந்த 24 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. 25 கொஸ்டின் சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் என்ற பாடலில் எந்த பொருள்கோள் வந்து இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் சி ஆற்று நீர் பொருள்கோள் தான் இந்த பாடலில் வந்து இடம்பெறுது. ஓகே. 26 கொஸ்டின் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். அதாவது கூற்று பாருங்கள் 1 ஒரு செய்யுளில் ஓர் அடியில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா தவறு. அதாவது ஓர் அடியில்
ஒரு செய்யுள்ள பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை தான் என்ன பண்ணுவாங்க, ஒன்றோடு ஒன்று பொருள் கொள்ளுமாறு கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே. அடுத்து கூற்று 2, ஆழத்து மேல குவளை குளத்துள்ள வாளின் நெடிய குரங்கு என்ற வரிகள் மயிலை சிவநாதர் உரையில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு தான். அது எந்த உரை அப்படின்னா மயிலைநாதர் அவருடைய உரையில தான் இந்த வரிகள் இருக்கு. இந்த வரிகள் பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு கூட்டு பொருள்கொள்ல வரும். ஓகே. அப்ப இது 2 கூற்றுமே தவறு. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 27 கொஸ்டின். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவுக்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எந்த வகை விடை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வினா எதிர் வினாதல் அப்படிங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஒரு வினாவுக்கு நம்மளும் ஒரு வினா எழுப்புறோம் அப்படின்னா அது வினா எதிர் வினாதல். ஓகே. 28 கொஸ்டின். அல்லதை என் தமரால் என் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இன் தமிழ்நாட்டில் எய்திற்றாலோ இக்கூற்றினை கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி குசேல பாண்டியன் மன்னன் தான் இந்த வரிகளை வந்து கூறுறாரு. ஓகே. 29 கொஸ்டின். கூற்று 1 பரஞ்சோதி முனிவர் சிவ பக்தி மிக்கவர் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. கூற்று 2 பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை அதிற்று பத்தந்தாதி அப்படிங்கிறது. ஓகேங்களா. இது வந்து தவறு. அதாவது அவர் இயற்றிய நூல்கள் வேதாரண்ய புராணம் கரெக்டு, திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா கரெக்டு, மதுரை பதிற்று பத்தந்தாதி அதுதான் கரெக்டாக வரும். ஓகேங்க. அதிற்றுன்னு வராது. அப்போ இந்த 29 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 30 கொஸ்டின். வலு எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் பி 7 வகைப்படும். ஓகே. 31 கொஸ்டின். ஒரு அறிவாரோ ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழியும் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி பரிபாடலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே. 32 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கமலாலயனின் இயற்பெயர் வே குணசேகரன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. இவர் பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் இணை ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார் கமலாலயன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது அவர் வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக தான் பணியாற்றியிருக்காரு. அப்போ இந்த 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 33 கொஸ்டின். ஸ்டீபன் ஹாக்கிங்கின் அறிவியல் முன்னோடிகளாக இருந்தவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஐன்ஸ்டைன், நியூட்டன் இவங்க தான். ஓகே. 34 கொஸ்டின். அதிகமான தமிழ் நூல்கள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுகின்றன. அவ்வரிசையில் 5ஆம் இடத்தை வகிக்கும் மொழி எது அப்படின்னா ஆப்ஷன் டி கன்னடம். ஓகே. 35 கொஸ்டின். பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொல் பொருள் பின்வரு நிலை அணி அதுதான். ஓகே. 36 கொஸ்டின். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மனவை முஸ்தபா. ஓகே. 37 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது 4 1 2 3 இதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நெல் புல் முதலியவற்றின் கொழுந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துளிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. அதே போலவே பார்த்தீங்க அப்படின்னா புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து சோளம் கரும்பு முதலியவற்றோட கொழுந்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து 4th கரும்பின் நுனிப்பகுதியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 38 கொஸ்டின். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது 4 3 1 2 தான் இதற்கான ஆன்சர். மாம்பிஞ்சு அப்படிங்கிறத வடு அப்படின்னு சொல்லுவாங்க. பலா பிஞ்சு அப்படிங்கிறத மூசு அப்படிம்பாங்க. எல் பிஞ்சு அப்படிங்கிறத கவ்வை அப்படிம்பாங்க. இளம் பாக்க வந்து நுழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்து வந்து 39 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை ரா இளங்குமரனார் அமைத்திருக்கும் இடம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள நல்லூர் என்னும் இடத்தில் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் அமைச்சது எங்கே அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூர் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அமைச்சிருப்பாரு ரா இளங்குமரனார் அவர்கள். ஓகே. பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் ரா இளங்குமரனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகே. அடுத்து தமிழகம் முழுவதும் திருக்குறள் வகுப்புகளை நடத்தியும் வருகிறார் ரா இளங்குமரனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடத்திக்கிட்டு வர்றாரு, வகுப்புகள் அல்ல. ஓகேங்களா.
ஓகே. அப்ப 4த் கூற்று பாருங்க. இளங்குமரனார் இயற்றிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், பாவணர் வரலாறு, குண்டலகேசி உரை, தமிழிசை இயக்கம் ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அப்ப இந்த 39 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன் ஏ. அதாவது ஏசி மட்டும் தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 40 கொஸ்டின். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய குற்றெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை என அளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா. குற்றெழுத்து வராது, நெட்டெழுத்து. ஓகேங்களா. ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 உரா குறுநோய் என்பது மொழியிடை செய்யுளிசை அளபடை அப்படிங்கிறது கரெக்டு தான். ஓகே. அப்போ இந்த 40 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறது தான். 41 கொஸ்டின். நசையி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி விரும்பி அப்படிங்கிறது தான். 42 கொஸ்டின். அதாவது கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பெயர் வினை தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்பது தொழிற்பெயர் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த கூற்று வந்து தவறு. வினை பெயர் தன்மையாகி அதுதான் கரெக்டாக வரும். வினை வந்து பெயர் தன்மையாகி வினையவே உணர்த்தி நிற்பது தான் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. கூற்று 2 தொழிற்பெயர் முன்னிலைக்கே உரியது ஆகும் அப்படிங்கிறது இந்த கூற்று வந்து தவறு தான். தொழிற்பெயர் வந்து எதற்கு உரியது அப்படின்னா படற்கைக்கு உரியது. அப்போ இந்த 42 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 43 கொஸ்டின். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவை வேண்டும், உடை வீடு முதலியவை வேண்டும் என்று வரதராசனார் எந்த நூலில் வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாட்டுப்பற்று அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் குறிப்பிடுறாரு. ஓகே. 44 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 திருவள்ளுவர் தமிழ் கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே. இந்த கூற்று 2 சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்துக்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரிதான். அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே. 45 கொஸ்டின். விருந்தோம்பல் திருக்குறளில் எந்த இயல்ல உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி இல்லறவியல். அதில் தான் திருக்குறள் விருந்தோம்பல் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் இருக்குது. 46 கொஸ்டின். கன்னிகுமரியிடை கடல் கொண்ட நாட்டிடை மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி கனிச்சாறு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. 47 கொஸ்டின். இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்து திறம் காட்டப்படும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம். ஓகே. 48 கொஸ்டின். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது நற்றிணை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெற்றுள்ளது. 46 கொஸ்டின். நடுங்கு சுவல் அசைத்த கைய கொடுங்கோர் கோவலர் பின் நின்று உய்த்தர என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி நப்பூதனார் அவர்கள்தான். ஓகே. 50 கொஸ்டின். குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டனன்றோ இழல் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் டி புறநானூறு. 51 கொஸ்டின். பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது டொர்னடோ அப்படிங்கிறது சூறாவளி அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். அதே போலவே டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல் அப்படிங்கிற பொருள் தரும். வேர்ல்வெண்ட் அப்படின்னா சுழல் காற்று அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 52 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடி எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ உமிங்கை அப்படிங்கிறது தான். ஓகே. 53 கொஸ்டின். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் பி 12 வகைப்படும். வெச்சி முதல் பாடான் வரை ஈராக. ஓகேங்களா. ஓகே. 54 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் கூறப்படாதவற்றையும் அவற்றுள் பொதுவானவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் ஓகேங்களா அவற்றுள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது தான் என்ன அப்படின்னா பொதுவியல் திணை.
ஓகே. அடுத்து கூற்று 2 பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை பாடுவது பாடான் திணை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ இந்த 54 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. அதாவது முதல் கூற்று வந்து தவறு, இரண்டாவது கூற்று வந்து சரி அப்படிங்கிறதா. ஓகே. 55 கொஸ்டின் மாப்போ சிவஞானம் பிறந்த தினம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1906 ஜூன் 26. ஓகே. 56 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 கிழக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழுணர்வு கொள்ளச் செய்தவர் தமிழாசான் மங்களங்கிழார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் கிழக்கெல்லை வராது, வடக்கெல்லை மக்களைத்தான் தமிழ் உணர்வு கொலை செஞ்சிருப்பார். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2 சர்தார் KM பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் புத்தூர் முழுவதையும் ஆந்திராவுக்கு கொடுத்து விட்டது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது சர்தார் KM பணிக்கர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த மொழிவாரி ஆணையம் புத்தூரை கொடுக்கல, சித்தூர் முழுவதையுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆந்திராவுக்கு அப்படியே கொடுத்துருக்கும். இப்போ இந்த 56 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 57 கொஸ்டின் முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது. அப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தான் ஏற்படுத்தப்பட்டது. 58 கொஸ்டின் பாருங்க. பசல் அணி ஆணையம் நடுவண் அரசின் தந்த பரிந்துரை வெளியான நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1955 அக்டோபர் 10 அப்படிங்கிறதா. ஓகே. 59 கொஸ்டின் MS சுப்புலட்சுமி அவர்கள் எந்த ஆண்டு தாமரை அணி விருது பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1954. ஓகே. 60 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சிறுகதை மன்னன் என்ற பட்டத்தை பெற்றவர் ஜெயகாந்தன் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். ஓகேங்களா. அடுத்து வந்து கூற்று 2 ஜெயகாந்தன் அவருடைய படைப்புகள் உணர்ச்சி சார்ந்த எதிர்வினைகளாக இருக்கின்றன, நேர்வினைகளாக இருக்கின்றன அப்படிங்கிறது தவறு, எதிர்வினைகளாகத்தான் இருக்கு. அப்போ இந்த 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே. 61 கொஸ்டின் வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று கூறியவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் டி பெரும்பதுமனார் அவர்கள் தான். ஓகே. 62 கொஸ்டின் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் இழந்த நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக குறிப்பிட்டுள்ளவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ பெருந்தலை சாத்தனார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து சொல்றாரு. ஓகே. 63 கொஸ்டின் அதாவது கூற்று 1 உதவி செய்தலை ஈழத்து பூதன் தேவனார் உதவி ஆண்மை என குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அடுத்து குற்றங்களை வந்து அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் மாங்குடி மருதனார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. இந்த கூற்றை சொன்னவர் யார் அப்படின்னா ஊன் பொதி பசுங்குடையார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து சொல்றாரு. அப்ப இந்த 63 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே. 64 கொஸ்டின் பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி கலித்தொகை அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம் பெற்றுள்ளது. 65 கொஸ்டின் ஒழுகல் என்ற சொல்லை அசை பிரித்தால் வரும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ புளிமா. ஓகே. 66 கொஸ்டின் 4 வகை ஆசிரியப்பாக்கள் உள்ளன, அவை யாவை அப்படின்னா ஆப்ஷன் டி அதாவது நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டிட ஆசிரியப்பா, அடிமறி மண்டிட ஆசிரியப்பா. ஓகே. 67 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அதாவது ஏர் புதிதா என்னும் கவிதை கூபாரா படைப்புகள் என்னும் நூலில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரிதான். அடுத்த கூற்று 2 கூபா ராஜகோபாலன் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகளுள் அகலிகை ஆத்மார்த்த சிந்தனை ஆகியன நூல்களாக தொகுக்கப்பட்டன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா அகலிகை கரெக்டு, ஆத்ம சிந்தனை அந்த நூல் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நூல்களாக தொகுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. 68 கொஸ்டின் இனிமை பெருக பாடும் கவி சொற்சுவை பொறுசுவை நிரம்பிய பாட்டு பாடுபவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரகவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகே. 69 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் எழுதிய புதினங்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி சினிமாவுக்கு போன சித்தாளு அப்படிங்கிறதா. இது குறும்புதினம்.
ஓகே 70 கொஸ்டின் ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ரிஷி மூலம் அப்படிங்கிறதா. இது வந்து குறும்புதினம், மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிறுகதை தொகுப்பு. 71 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஒருவன் இருக்கிறான் கதை கு. அழகிரிசாமி சிறுகதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. அதே போலவே கு. அழகிரிசாமியோட பதிப்பு பணி நாடகம் என பல துறைகளிலும் முத்திரை பதித்தவர் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. அப்போ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா. ஓகே 72 கொஸ்டின் எழுத்தாளனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது எது என ஜெயகாந்தன் குறிப்பிடுறார் அப்படின்னா மனித வாழ்வின் பிரச்சனைகளே அடிப்படையாக அமைய வேண்டும். ஓகே 73 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அதாவது கூற்று 1 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிறது கரெக்டு. வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இவருக்கு அருளப்பன் என்று பெயரிட்டுள்ளார் அப்படிங்கிறது தப்பு. அவருக்கு என்ன பெயர் இட்டிருப்பார் அப்படின்னா கருணையன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரை வந்து இவர் இட்டிருப்பார். அப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா. ஓகே 74 கொஸ்டின் நாகூர் ரூமி எழுதிய கப்பலுக்கு போன மச்சான் என்ற நூல் ஒரு நாவல். ஓகே 75 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி நொச்சி அப்படிங்கிறது ஊதா அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா. நொச்சி வந்து என்ன நிறத்தை கொண்டது மலர்களை அப்படின்னா நீல நிறம் கொண்ட மலர்களை தான் தருது. ஓகே அப்போ இதற்கான தவறானது வந்து ஆப்ஷன் டி. ஓகே 76 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 முற்று பெற்ற வினைச்சொல்லை தொடர்வது வினையச்ச தொடர் ஆகும் அப்படிங்கிறது இந்த கூற்று வந்து தவறு. வினையச்ச தொடர் அப்படிங்கிறது முற்று பெறாத வினை. ஓகேங்களா. வினைச்சொல்லை தொடர்வது தான் வினையச்ச தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கூற்று 2 பாடி மகிழ்ந்தனர் என்பது வினையச்ச தொடர் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ இந்த 76 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா. ஓகே 77 கொஸ்டின் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற வரிகள் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆப்ஷன் சி பழங்காலத்தில் கடல் பயணங்கள் பாய்மர கப்பல்களால் இயக்கப்பட்டதை தான் சொல்லுது. 78 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக கொற்கை துறைமுகத்திலிருந்து நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப்பாலஸ் எனும் கிரேக்க மாலுமி அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அதாவது கொற்கை துறைமுகம் அல்ல, முசிறி துறைமுகத்துக்கு அந்த வழியை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஹிப்பாலஸ் அப்படிங்கிற கிரேக்க மாலுமி. இந்நிகழ்வு கிபி முதல் நூற்றாண்டில் நிகழ்ந்தது. இது சரிதான். அப்போ இந்த 78 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். ஓகே 79 கொஸ்டின் மலை வாழ்வார் என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகை. ஓகே 80 கொஸ்டின் முறுக்கு மீசை வந்தார் என்பதை எவ்வாறு விரித்து கூறுவர் அப்படின்னா ஆப்ஷன் பி முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படிங்கிறத தான் விரித்து கூறுவாங்க. அன்மொழி தொகையில் வரும். ஓகே அடுத்து வந்து 81 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது இன்சொல் அப்படிங்கிறது பண்பு தொகை, எழுகதிர் அப்படின்னா வினைத்தொகை, கீரி பாம்பு அப்படின்னா உண்மை தொகை, பூங்குழல் வந்தால் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். 82 கொஸ்டின் நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் படுத்தற்று என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ஓமை அணி. ஓகே 83 கொஸ்டின் பாருங்க. அதாவது தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆப்ஷன் பி 9 வகைப்படும். ஓகே அடுத்து வந்து கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வாயு வழக்கம் அறிந்து செறித்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்ற வரிகளை பாடியவர் ஔவையார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அடுத்து கூற்று 2 முற்கால ஔவையார் தம் குரலில் வாயு தாரணை என்னும் அதிகாரத்தில் இவ்வரிகளை பாடியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எந்த ஔவையார் அப்படின்னா முற்காலம் அல்ல, பிற்கால ஔவையார் தான் இந்த வரிகளை வந்து வாயு தாரணை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் பாடியிருக்காங்க. இப்போ இந்த 84 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறது தான். 85 கொஸ்டின் காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் என்ற வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி குலோத்துங்கன் அவர்கள் தான். ஓகே 86 கொஸ்டின் உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி முகு ஜெகநாத ராஜா அவர்கள் தான். ஓகே 87 கொஸ்டின் பிள்ளை தமிழில் 3வது பருவம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தாள் அப்படிங்கிறது தான்.
ஓகே 88 கொஸ்டின் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னெல்லையாக மாறிய நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் டி 1956 நவம்பர் 1. 89 கொஸ்டின் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 7 இசைகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி திலி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே திலி வராது இலி அப்படிங்கிறது தான் கரெக்டு. இந்த நாலுமே வந்து பார்த்துட்டா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குரல் துத்தம் கைக்கிளை. ஓகேங்களா? இந்த 7 வகை இசை தான் இருக்கு அப்படின்னு சிலப்பதிகாரம் நூலில் வந்து குறிப்பிடுறாங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 90 கொஸ்டின் மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி கண்ணதாசன் அவர்கள் தான் இந்த வரிகளை சொன்னவர். ஓகே 91 கொஸ்டின் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்பது என்ன அப்படின்னா ஒரு புதின நூல். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே 92 கொஸ்டின் ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமர் உலக்கி என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெறுது அப்படின்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெறுது. 93 கொஸ்டின் போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி. ஓகே 94 கொஸ்டின் அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி கல்வி அப்படிங்கிறதா. ஓகே 95 கொஸ்டின் மாலால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இவ்வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ குலசேகர ஆழ்வார் அவர்கள் தான். ஓகே 96 கொஸ்டின் நும் இல் போல நில்லாது புக்கு கிளவிர் போல கேளாது கெளியி என்ற வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மலைபடுகடாம். 97 கொஸ்டின் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி வேற்றுமை உறுப்பு. ஓகே 98 கொஸ்டின் குருந்தம் என்பது எந்த நிலத்துக்குரிய மரவகை ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி முல்லை நிலத்துக்குரிய மரவகம் வகையாகும். ஓகே 99 கொஸ்டின் இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4 3 2 1. நிறை நேர் நேர் நிறை அப்படிங்கிறது புலிமாங்கனி. ஓகேங்களா? நேர் நேர் நிறை அப்படிங்கிறது தேமாங்கனி. நேர் நிறை நிறை அப்படிங்கிறது கூவிலங்கனி. நிறை 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 அப்படிங்கிறது கருவிலங்கனி. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே 100 கொஸ்டின் நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்ற வரிகள் எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி பத்மகிரி நாதர் தென்றல் விடு தூது அப்படிங்கிற இந்த வரிகளில் தான் இந்த நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? ஓகே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்த்துட்டா இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெலகிராமில் போட வேணாம். ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.